Hi guys, exercise 1.1ல 5th sum பார்க்கலாம். given என்ன கொடுத்துருக்காங்கன்னா A, B, C, D 4 செட் கொடுத்துருக்காங்க. செக் நம்ம வந்து இது கரெக்டாக இல்லையா, இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. செக் if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross Dன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் LHS என்னன்னு பார்க்கலாம். LHS equal to A intersection C cross B intersection D. இப்போ இதுக்கு A intersection C என்னன்னு தெரியணும், B intersection D என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் A intersection C என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். A intersection C, ஏங்கிற செட் என்ன, 1 2 3. intersection Cங்கிற செட் என்ன, 3 4. இப்போ செக்ஷன்னா ரெண்டு செட்டுலேயும் இருக்க காமன் எலமெண்ட்ஸா, ஸோ இதில் ரெண்டில் இருக்க காமன் எலமெண்ட்ஸ் என்ன, 3 மட்டும்தான். ஸோ A intersection C வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு B intersection D, Bங்கிற செட் என்ன, 2 3 5. intersection Dங்கிற செட் 1 3 and 5. இப்போ இது ரெண்டில் இருக்க காமன் எலமெண்ட்ஸ் என்னென்னு எழுதிக்கலாம். 2 இல்லை, 3 இருக்குது. ஸோ 3 5, 3 5. இது ரெண்டுக்கும் நம்ம கிராஸ் போடணும். A intersection C cross B intersection D. அப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா, இது ரெண்டுக்கும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 3 3 and 3 5 ஆகிடுமா. 3 3 3 5. ஸோ நம்ம LHS கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS என்ன, A cross B intersection C cross D. அப்போ நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கணும். இப்போ A cross B ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். C cross D கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போடணும். இப்போ A cross B என்ன, ஏங்கிற செட் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 1 2 3. நெக்ஸ்ட்டு Bங்கிற செட்டு, B என்ன, 2 3 and 5. சேம் அதே ப்ரொசீஜர், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கூட எல்லாத்தையும் லிங்க் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ 1 2 1 3 and 1 5. செகண்ட் எலமெண்ட் 2 2 2 3 and 2 5. லாஸ்ட் எலமெண்ட் 3 2 3 3 and 3 5. ஸோ A cross B கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு C cross D கண்டுபிடிச்சிக்கலாம். Cங்கிற எலமெண்ட் என்ன, Cங்கிற செட் என்ன, 3 4. cross Dங்கிற செட் 1 3 and 5. சேம் ப்ரொசீஜர், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கூடயும் செகண்ட் எலமெண்ட் கூடயும் லிங்க் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 3 1 3 3 and 3 5. செகண்ட் எலமெண்ட் 4 1 4 3 and 4 5. C cross Dயும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ A cross B இன்டர்செக்ஷன் C cross D என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ A cross Bக்கும் C cross Dக்கும் என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து காமனாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே 1 ஸ்டார்டிங்கில் இருக்குது, இங்கே 1 ஸ்டார்டிங்கே இல்லை. ஸோ 1 பார்க்கவே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டார்டிங்கில் இருக்க எலமெண்ட்ஸ் இங்கேயும் இல்லை. ஸோ 2வை நம்ம பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு 3 2 இருக்கான்னு பார்க்கலாம், இங்கே இல்லை. 3 3 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் 3 5 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்க காமன் எலமெண்ட்ஸ் வந்து 3 3 and 3 5. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 are equal. therefore நம்ம என்ன எழுதிடலாம், A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D.